ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிமிஸ் லைஃப் சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். vlogல என்னன்னா, நான் இன்னைக்கு ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக போகிறேன். ஸோ அங்கே எப்படி இருக்குதுன்னா, அது ரெடியாகி நம்ம போகிற vlog தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ 10 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க காலையில். ஸோ காலையில் 10 மணிக்கு நாங்கள் காலையில் 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்கோம். இப்போ நம்ம கிளம்பி போகிறோம். வர வீட்டுல போய் பார்க்குறோம். கிளம்பிட்டு பஸ் ஏறிட்டோம். எங்கள் அம்மா பின்னாடி இருக்கிறவங்களாம் தெரியுறாங்க வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பஸ்ஸில் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு நான் சாரீ தான் கட்டியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் அது ப்ளீட் சரியாக நிற்கலை. அதனால் நான் வேறு ட்ரெஸ் மாற்றி நாங்கள் பஸ்ஸில் போய் இறங்குனதுக்கப்புறமா அங்கேருந்து மண்டபமுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸு. ஸோ எங்கள் பெரியப்பா அங்கே வந்திருந்ததுனால அவர் ஸ்கூட்டரில் எங்களை கூப்பிட்டு போய் மண்டபமில் விட்டுன்னு போயிருந்தார். 2 பேர் பின்னாடி உட்கார முடியாததுனால நான் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பைக்கில் முன்னாடி உட்காந்துட்டு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ரிட்டன் நடந்து வரப்போ எப்படி வருது அப்படின்னு ரூட்டு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக அந்த இடத்துக்கும் வந்தாச்சு. ஸோ உள்ளே நுழைஞ்சதும் இங்கே லிஃப்ட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் லேட்டாக போனதுனால கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா போனதுமே அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்ததும் போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்மளுக்கு யாரையுமே தெரியாதுல்ல, அதனால் நம்ம ஒரு ஓரமாக இருந்துகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக சீமந்தம் ஃபங்க்ஷனுக்கு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பொண்ணு தான் எனக்கு சிஸ்டர் வேணும், எங்கள் மாமாவோட பொண்ணு. அவங்களோட சீமந்தத்துக்கு தான் போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கலான்னு பார்த்துருந்தோன்னா அந்த கேமராமேன் குறுக்க மறைச்சி விட்டுட்டே இருந்தார். அப்புறம் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுக்க ஸ்டேஜுக்கு போயிருந்தாங்க. நான் இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன ஆனால் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் சுமாராக தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிருந்தேன். அதனால எனக்கு போக இஷ்டம் இல்லை. பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டதுனால சரின்னு போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நேராக சாப்பிட மேலே போயிட்டோம். இது லென்டேஸ் அப்படிங்கிறதுனால நான் வெஜ்ஜான்னு கேட்டு தான் போனேன். ஸோ வளைகாப்புக்கு வெஜிடேரியன் தான் எனக்கு கொடுப்பாங்க. அதனால நான் போயிருந்தேன். ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒயிட் ரைஸு, ரசம், சாம்பார், அப்புறம் பொரியல், அப்பளம், சப்பாத்தி, அப்புறம் குழம்பு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. குலாப் ஜாமுன் ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீதியெல்லாம் சுமாராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் நாங்கள் மண்டபம். டைம் 1:30 ஆயிடுச்சு. நாங்கள் பஸ்ஸு ஏறப்போ 1:30. நாங்கள் டிப்போவில் தான் இறங்கியிருந்தோம். ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் உட்காந்து கொஞ்சம் நேரத்தில் பஸ் எடுத்துட்டாங்க. ஒரு வழியாக பஸ்லேருந்து இறங்கி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். செம்ம வெயில். அதனால ஷார்ட் கட் இல்லை, சந்தில் பூந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நிழலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அங்கே ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருக்காங்களே, அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த ஜார் காமி பேர் சத்தமாக சொல்லு. சோமாஸ். புட்டரிசியா? காரரிசி. காரரிசியா புட்டரிசியா? இனிப்பு தானே. இது எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதாக கொடுத்துக்குறாங்க. பர்ஃபி ஒன்று, இதில் வளையல் 2 வளையல் இந்த மாதிரி நெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் குங்குமம், மஞ்சள், அவ்வளோதான். இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.
பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.